Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது வல்லவன் வகுத்ததாடா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா 5 வேற கதைகள் ஒரே கட்டத்துல ஒண்ணா இணையுது. இதுதான் இந்த படத்தோட கதை. அதாவது ஃபர்ஸ்ட் கதையில ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு கார் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஒரு காரணத்தினால அந்த வேலையும் போயிருது. அதே சமயத்துல அவங்க அப்பாவுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது. அவங்களோட அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு இவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதுக்காக அவங்க சில பேர்கிட்ட உதவி கேட்கறாங்க. பட் யாருமே அவங்களுக்கு உதவி செய்யல. கடைசியா இவங்களுக்கு பணம் கிடைச்சதா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட முதல் கதை. இரண்டாவது கதையில ஒரு போலீஸ் ஆபீசர் பணம்னு பணப்பேராசை பிடிச்சவரா இருக்காரு. பணத்துக்காக என்ன வேணா செய்யக்கூடிய இவருக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு, இது ரெண்டாவது கதை. மூணாவது கதையில ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி எல்லா ஆண்களையும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஆட்டைய போடுறா. கடைசியா இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த மூணாவது கதை. அடுத்து ஒரு கந்துவட்டிக்காரர் சொன்ன தேதிக்கு வட்டியை கொடுக்கலனா ஆளையே சோழி முடிச்சுருவாரு. இந்த நபருக்கும் கடைசியில் என்ன நடந்துச்சு. அடுத்து 2 பேர் திருட்டு தொழில் செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. கடைசியா இவங்களுக்கு என்ன நடந்துச்சு. இப்படி 5 வேற கதையும் ஒரே கட்டத்துல ஒன்னா இணையுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை விநாயக் துரை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல தேஜ் சரண்ராஜ், ராஜேஷ் பாலச்சந்திரன், அனன்யா, சுவாதி மீனாட்சி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுலயும் பணப்பேராசை பிடிச்ச போலீஸ் ஆபீசரா நடிச்சவரு ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர எல்லார்கிட்டையும் நான் கோவிலுக்கு போறேன் உண்டியல்ல பணம் போடுங்கன்னு சொல்ற டயலாக்கும் சரி, எல்லார்கிட்டையும் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு கேட்கிற டயலாக்கும் சரி, ரெண்டுமே சூப்பரா இருக்கு. படத்துல 5 கதைகளும் ஒன்னா இணைகிற சீன் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நல்லது பண்ணுனா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படிங்கிற மெசேஜ படத்துல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. படத்துல அங்கங்க பகவத்கீதையின் பொன்மொழிகள் வருது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவியா இருந்தாலும் படத்துல எந்த இடத்துலயுமே பரபரப்போ விறுவிறுப்போ இல்ல. படத்துல இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வச்சிருந்தா இந்த படம் ஒரு சூப்பரான படமா இருந்திருக்கும். படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் எந்த இடத்துலயுமே நம்ம கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு திருடன் துப்பாக்கி குண்டு பட்டு சாகர நிலையில இருப்பான். அவங்கிட்ட வந்து கந்துவட்டிக்கு பணம் கொடுக்கிறவரு உலகத்திலே பணக்கார சாமி யாருன்னு தெரியுமா, அவர் தான் திருப்பதி ஏழுமலையான்னு கதை சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா சாக போறவன்ட்டு வந்து சாமி கதையை சொல்லிட்டு இருக்கன்னு கேட்க தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த சீன் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.